மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்ட வெள்ளாற்றின் குறுக்கே தீத்தாம்பாளையம் கிராமத்தில் கடல் நீர் தடுப்பணை வேண்டுமென கோரியுள்ளார். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் வெள்ளாறு நதி உற்பத்தியாகி கடலூர் மாவட்டம் கூடுலை ஆத்தூர் என்ற இடத்தில் மணிமுக்தா நதியுடன் இணைந்து பரங்கிப்பேட்டை அருகில் வங்கக்கடலில் கலக்கிறது. வெள்ளாற்றில் கடைசியாக அமையப்பெற்ற சேத்தியாந்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வெள்ளாறு அடுத்தடுத்து வளைந்தும் நெளிந்தும் செல்கின்றது. கடல் நீர் வெள்ளாற்றின் வழியாக உட்புகுந்து கடலில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு இப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீரினை உப்பு நீராக மாற்றிவிடுகிறது. இதனால் சிதம்பரம் மற்றும் புவனகிரி வட்டங்களில் உள்ள தம்பிக்கு நல்லான் பட்டினம், மேல் புவனகிரி, கீரப்பாளையம், வட ராஜபுரம், பரதூர், சாக்காங்குடி, ஓரத்தூர், ஒடையூர், கிளவடி, நத்தம் போன்ற கிராமங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்படைந்துள்ளன. இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதனை தடுக்க கோரி பல்வேறு கோரிக்கைகள் அளித்துள்ளார்கள். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு இப்பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே தீத்தாம்பாளையம் கிராமம் அருகே ஆதிவரக நல்லூர் கிராமத்தில் தடுப்பணை அமைக்க நிலை எடுப்பு செய்யும் பணிக்கு ரூபாய் 44.39 கோடி உட்பட மதிப்பீட்டு தொகை ரூபாய் 194 கோடி என கணக்கிடப்பட்டு துறையின் பரிசீலனையில் உள்ளது. அதேபோல கொள்ளிடம் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொள்ளிடம் ஆற்றின் முகத்தூர்வாரம் வழியாக கடலிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் கொள்ளிடம் ஆற்றினுள்ள உட்புகுந்துள்ளதால் சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை சரி செய்யும் பொருட்டு வங்காள விரிகுடா கடலிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் திருக்கழிப்பாளைய கிராமத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அலகுடி கிராமத்திற்கும் குறுக்கே கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியில் சுவர், டெயில் அண்ட் என்வால் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தால் சிதம்பரம் மற்றும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வீரன் கோயில் திட்டு, கொட்டாமேடு, கவரப்பட்டு, ஜெயங்கொண்டப்பட்டினம், அலக்குடி, ஆச்சால்புரம், கொள்ளிடம் உள்பட பல கிராமங்கள் பயன்பெறும். இத்திட்டத்தினால் நிலத்தடி நீர் செறிவூட்டல் மூலம் சுமார் 13,220 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இத்திட்டத்திற்காக விரிவான திட்ட மதிப்பீடு ரூபாய் 773 கோடிக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது துறை மேற்கொண்ட மாதிரியின் ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் விரிவான திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. திருத்தப்பட்ட திட்ட மதிப்பீடு பெறப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாலமுருகன் அவர்களால் நொய்யல் ஆற்றை மீட்டெடுப்பது குறித்து கோரியுள்ளார்கள். நொய்யல் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வெள்ளங்கிரி மலைத்தொடரில் உருவாகி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள் வழியாக சுமார் 158 கிலோமீட்டர் நீளம் பயணித்து கரூர் மாவட்டம் நொய்யல் கிராமத்தில் காவேரி ஆற்றுடன் கலக்கிறது. தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் நொய்யல் ஆற்றில் கலப்பதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அமைந்துள்ள நொய்யல் ஆற்றின் மங்களம் பாலம் முதல் மணியகாரம் பாளையம் வரையிலான பகுதியில் நீண்ட காலமாக ஓடைகள் மற்றும் மழைநீர் வடிகால் வழியாக சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் கலந்ததின் காரணமாக ஆகாய தாமரை, சீமைக்கருவல் மற்றும் பிற செடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நொய்யல் ஆறு புனரமைக்கும் பணிக்காக ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் விரிவான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசின் பரிசீலனை உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.